சென்னையிலிருந்து மதுரை விமான நிலையம் வந்த தற்போது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நம்முடைய இருக்கார். அவர்கிட்ட நம்ம கேட்போம். இப்போ தற்போது சென்னையில் நடந்த அந்த கமலஹாசன் சிம்பு நடித்த அந்த ஆடியோ லான்ச் நடைபெற்றது. அதில் வந்து தமிழ் வந்து கன்னடத்திலிருந்து பிரிஞ்சது அப்படின்னு கன்னட நடிகர் சிவகுமாரை பார்த்து வந்து கமலஹாசன் பேசியிருக்காரு. அதுக்கு வந்து கன்னடத்தில் வந்து பேனர்கள், கமலஹாசனோட பேனர்கள் கிழிக்கப்பட்டிருக்கு, எதிர்ப்புகள் வந்துருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? அது எப்படி பார்க்குறது? உண்மையை வந்து உணராத கூட்டம், இது தன் இன வரலாற்றை அறிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறாங்க. இதில் வந்து இதை பேசி பயனில்லை. அண்ணன் சொல்கிறதுல வந்து 1800 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இந்த தமிழில் இருந்து சமஸ்கிருதம் கலந்து பேசுனதுனால பிளந்து பிரிந்த முதல் மொழி வந்து கன்னடம். இங்கே தென் மாநிலங்களில் கன்னடம். அதுக்கப்புறம் 1600 தெலுங்கு வருது. அப்புறம் 500 ஆண்டுக்கு 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் மலையாளம்ங்கிற சொல்லு உருவாகுது. அப்புறம் துளு, கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உதிரத்தில் உதித்தவன் தமிழ் தாய் வாழ்த்தில் பாக்கல் இருக்குது. அதை ஐயா கருணாநிதி நீக்கிவிட்டாப்புல. இவங்கெல்லாம் வருத்தப்படுவாங்கன்னு. உண்மையை பேசணும்ல. அங்கே அப்பா இருக்கும், அம்மா இருக்கும், அக்காலாம் இருக்கும், பார்த்துருப்பீங்க நீங்கள். தமிழிலிருந்து கிளைத்து துளிர்த்த மொழிகள் தான் இது. அது வரலாறு தெரிஞ்சதுன்னா அதை எதிர்க்க மாட்டாங்க. அண்ணன் பேசுனதில் உண்மையினும் உண்மை சொன்னோம்னா சத்தியத்தின் சத்தியம். அது அதில் கிழிச்சா கிழிக்கட்டும், அவ்வளோதான். அது அந்த மண்ணில் இருக்கிற மொழியியல் ஆய்வறிஞர்கள், தொல்லியல் ஆய்வறிஞர்கள், வரலாற்று ஆய்வறிஞர்களுக்கு அது தெரியும். அண்ணன் சொன்னது சரிதான்னு நினைப்பாங்க. இதில் என்ன இருக்குது? அது தெரியாமல் செய்கிற பிழை தான். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அவர் அண்ணன் சொன்னது உண்மை. இப்போ பிஜேபி மாநில தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தாவேகா உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்தால் தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அவ்வளோ பெரிய எதிரியாக நான் பார்க்கல. அது திமுக வந்து அவ்வளோ பெரிய எதிரியாக பார்க்கல. திமுகவுக்குன்னு தனித்த வாக்கு எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? 12 விழுக்காடு இருக்கும். எல்லாம் கூட்டணியை சேர்த்துக்கிட்டு இந்த பிஜேபி பூச்சாண்டியை காட்டி கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் 18 விழுக்காடு வாக்கு. பாமகவுக்கு எதிராக பாகிஸ்தான் இந்தியாவில் ஒரு பகை உணர்ச்சியை தூண்டி வச்சுருக்கு இந்த திராவிட கட்சிகள். பாமக எங்கே இருக்கோ அதுக்கு எதிராக ஆதி தமிழர்கள் வாக்கை குவிக்கிறது. உங்கள் புரிதல? அவ்வளோ பெரிய வீழ்த்த முடியாத எதிரி இல்லை. இவ்வளோ பெரிய எதிர்கட்சியாக கூட வர முடியாமல் தோத்தது எதனால் சொல்லுங்கள். அதெல்லாம் நடந்திருக்கு தானே. அதை நினைவில் வச்சுட்டு பேசணும். எல்லாரும் சேர்ந்து தான் வீழ்த்த முடிகிற அளவுக்கு அது பெரிய கொம்பன் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் விழும். முதல்வர் வந்து இந்த கச்சத்தீவை மீட்கிறதுக்கு தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். இப்போ கூட மீனவர்களுக்காக வந்துட்டு விசைப்படகு உரிமையாளர் வாழ்வாதாரங்களுக்கு உயர்த்துறதுக்கு 8 கோடி உயர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தீர்மானத்தை தீ வச்சு கொளுத்துங்க. அது நேத்தா தீர்மானம் கொடுக்கும்போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பேச்சு கிடையாது. கச்சத்தீவை பறி கொடுக்கும்போது எதிர்த்து பேசி வாதிட்டவன் பாராளுமன்றத்தில் எங்கள் தாத்தா மூக்கையத்தவர் மட்டும்தான். எவன் பேசுனா? சும்மா தான் பேசிட்டுருக்காது. ஒவ்வொருத்தரும் தீர்மானம் போட்டிருக்கு. அது வெற்று தீர்மானம். அந்த தீர்மானத்தை எத்தனை தடவை தீர்மானம் போட்டீங்க? இது எத்தனாவது தீர்மானம்னு முதல்ல சொல்லுங்கள். பயனற்றது.